செலிபிரிட்டிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன்டா, உங்களெல்லாம் பார்க்காதான்டா 10 பேர் 100 பேர்னு வருவாங்க. ஓத்தா என்னை தேடிக்கிட்டே 1,00,000 பேர் அலைகிறாங்கடா. உங்களை விட இப்போ நான் தான்டா டாப்பு. நான் தான்டா தமிழ்நாட்டிலே தேடப்படும் தீவிரவாதி. வணக்கம் நண்பர்களே. தம்பிக்கு வந்து பயங்கரமா பசிக்குது நண்பர்களே. மணி 8 மணிக்கு மேல ஆச்சு. சோறை பாருங்க, இங்க பாருங்க நண்பர்களே. இப்பதான் சோறை வச்சிருக்காங்க. குழம்பு எப்போ வைப்பாங்கன்னு தெரியல. பாருங்க, சோறு இப்பதான் உங்களை கொதிக்குது நண்பர்களே. நான் எப்போ சாப்பிட்டு எப்போ போறது? பசி எனக்கு பயங்கரமா எடுக்குது. வகுறு பயங்கரமா பசிக்குது நண்பர்களே. திங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பிரிட்ஜ்லயும் எம்டியா தான் வச்சிருக்காங்க. வெறும் மாவு தான் வச்சிருக்காங்க நண்பர்களே. திங்கிறதுக்கு ஏதோ ஒண்ணுமே வாங்கி வைக்காம வீட்டுல என்ன மயிருக்கு வீட்டுல இருக்காங்க ஆளுன்னு தெரியல நண்பர்களே. எரிச்சலா வருது, எனக்கு பயங்கரமா பசிக்குது. வெளியில போய் தான் வாங்கி திங்கணும். அவ்வளவு தூரம் போனா என்ன மயங்கி விழுந்துடும் போல இருக்கு நண்பர்களே. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை நம்ம கேக்கு மாதிரி இருக்கு. மாறி இருக்கு நண்பர்களே. கேக்குமா இருக்கு நண்பர்களே. தின்னுதான் பசியை போக்கணும் நண்பர்களே. தம்பி நண்பர்களே பாருங்க நண்பர்களே, தம்பி வீட்டுல தான் படுத்து கிடக்குறேன் நண்பர்களே. தம்பிக்கு வகுத்துக்கு பிடிக்கல நண்பர்களே. காலையில என்ன சோத்துல என்னத்தை கலந்து விட்டாங்கன்னு தெரியல. வகுறு கலக்குது நண்பர்களே. கடமட சவுண்டா வருது. ஒன்னும் புரியல நண்பர்களே. ஆளை முடிச்சு வயசான தாண்டா சிங்கத்துக்கு பலம் அதிகம். அட பொட்டா பொறுக்கி மீனாட்சி பஜாருக்கு வர சொன்னேடா. மீனாட்சி பஜார்ல தான்டா கிடக்குறேன். எனக்கே வகுத்தால ஓடிக்கிட்டு இருக்கேன். அதையும் பொருட்படுத்தாம உன்னை போட்டு தள்ளுறதுக்கா நீங்க வந்திருக்கடா. இந்த மீனாட்சி பஜார்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். வாடா, ஏன் நிலம் ஒரு ஆம்பளையான பேர்களே. பாருங்க, 100 ரூபா கொடுக்குறாங்க. இன்னைக்கு டே 3வது நாள் வேலை தேடி அலைய போறேன். வீட்டுல செலவுக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க. அப்ப நான் சாப்பாட்டுக்கு என்ன பிச்சை இடம் எடுப்பேன்? இந்த 100 ரூபாய் வச்சு 100 ரூபாய்க்கு வச்சு எப்படா சாப்பாடு வாங்குறது? 150 ரூபா சாப்பாடுறா. ஒருவேளை சாப்பாடு எப்படி சாப்பிடுவேன் தெரியாம அவங்க மேல 100 ரூபாய் கொடுத்து வேலை தேடுங்கிறாங்க. மயிரில் வீட்டுல ஆள் வராங்க. நண்பர்களே, தம்பி வேலை தேடி போக ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. இன்னைக்கு கண்டிப்பா தம்பி வேலையோட தான் வீட்டுக்கு திரும்ப வருவேன். வேலை தேடி எல்லாம் போகல. எல்லாரும் அங்க வாங்க இங்க வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வேலை இல்லைன்றாங்க. கடைசியில எல்லாரும் பிராடு பயல்களா இருக்காங்க நண்பர்களே. அலைய விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க நண்பர்களே. ஏன்டா உங்களை என்ன ஏமாத்துறவங்களை என்னடா கிடைக்குது?